ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, உன்னை சிருஷ்டித்த தேவன் நான் தான் உன்னை உண்டாக்கினேன், இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறேன். என்னை குறித்த பயம் உனக்கு இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். தேவனுக்கு நீ பயந்துரு. அப்போ மனுஷருக்கு பலவிதமான பயம் இருக்குது. சின்ன பிள்ளைகளை பாருங்களேன், சிலருக்கு அப்பான்னா பயம், சிலருக்கு அம்மானா பயம் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு பயம், சிலருக்கு டீச்சர்னா பயம், சிலருக்கு சில ஆட்களை குறித்த பயம், சிலருக்கு யாரை குறித்த பயமும் கிடையாது. ஆனால் எந்த பயம் இருக்குதோ இல்லையோ, தெய்வ பயம் நமக்குள்ளே காணப்படணும். யோபை குறித்த வேதத்தில் சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். தெய்வ பயம் நமக்குள்ளே இருந்தால் பாவத்துக்கு விலகி நம்ம வாழுவோம். அதனால்தான் தெய்வ பயம்தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. தெய்வ பயம் உங்களுக்குள்ளே இருக்கிறா? கடவுள் பயமே இல்லைங்க. இப்போ பக்தி இருக்குது. நிறைய பேர் பக்தியோட கூட காலில் செருப்பு கூட இல்லாமல் நடக்கிறாங்க. தெய்வத்தை தேடி எவ்வளோ பிரயாசப்படுறாங்களே, ரொம்ப பக்தியினால தியாகம் பண்ணி கடவுளை தேடுறாங்க. கிறிஸ்தவங்களும்